அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று இரவு கொடுத்துருந்தாங்க. அதை நான் காலையில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு 2768 காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டு 21/7/2024 அன்று தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. இத்தேர்வில் பணி நாடுனர்கள் பெற்ற மதிப்பெண்கள், கல்வித் தகுதி மற்றும் இனச் சுழற்சியின் அடிப்படையில் தற்காலிக தெரிவு பட்டியல் 31/5/2025 அன்று வெளியிடப்பட்டது. இதில் ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட கீழ்கண்டுள்ள 4 பணி நாடுனர்கள் தற்காலிக தெரிவுகள் ரத்து செய்யப்படுகின்றது கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய விவரங்கள் இருக்குது, என்னென்ன எப்போ பாஸ் பண்ண எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ரத்து செய்கிறாங்க இந்த 4 பணி நாடுனர்களுடையது. அதே போல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் வெளியிடப்படும் திருத்திய தெரிவு பட்டியல் அப்படிங்கிறத துறை வாரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஇ, சென்னை கார்ப்பரேஷன், டி மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பணி நாடுனர்களது பெயர் கொடுத்துருக்கேன். டேட்டு பாருங்கள் 16/7/2025. அடுத்தது பாருங்க, ரிசல்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஒரு 14ஆம் தேதி சிவி நடந்தது. இங்கே உங்களுக்கு கவுன்சிலிங் டிஇயில் செலக்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன அன்றைக்கே ஒரு சிவி நடந்தது. அதில் நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு சிவின்னு சொல்லி. இப்போ அதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசல்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14/7/2025 ஃபார் டிஃபரன்ஷியேபிள் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் நடந்துச்சு. சரிங்களா? அதில் எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்கள், நாட் எலிஜிபிள் ஃபார் டிஃபரன்ஷியேபிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எலிஜிபிளே கிடையாது. அதான் அப்ளிகேஷன் கொடுக்கக்குள்ள தவறுதலாக அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் தவறுதலாக கொடுத்ததால தான் அப்படி வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் டிஃபரன்ஷியபிள் டிபார்ட்மெண்ட், ஆப்சண்ட். மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்குள்ளே தவறுதலாக ஸ்பெஷல் எஜுகேஷனில் கொடுத்தவங்க தான். இவங்க சிவிக்கு போனவங்க போயிட்டு அங்கே நாங்கள் இந்த மாதிரி தவறுதலாக கொடுத்துட்டோன்னா கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நோன்னு கொடுத்து நாட் எலிஜிபிளில் கொடுத்துருக்காங்க. போகவே இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தான் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணது. அனைவருக்கும் மிக்க நன்றி.